கிட்டத்தட்ட இந்த புயல் வந்துட்டு போய் 4 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குழந்தைகளுக்கு பால் இல்ல. அப்படி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் தான் எல்லாம் வர்றவங்க எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம் காலையில சாயங்காலம் மீடியால வரும். அதுதான் கால் ஷீட். அது நடக்கிறதுல ஒண்ணும் நடக்கல, கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோவத்துல இருக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராமத்துல, கண்டகாடு கிராமத்துல மட்டும் 300 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்கு. ஏன்னா விவசாய நிலம்னா பாத்தீங்கன்னா முப்போகம் விளைகிற பூமி. அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடா மாறி இருக்கு. தென்பெண்ணையில வர அவ்வளவு மணல், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி மணல் அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது. அது விவசாயம் பண்ண முடியாது. இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விவசாய நிலம் அழிஞ்சிருக்கிறது. இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி, மணல்லாம் அப்புறப்படுத்தி, மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வா ஆச்சு. அது தாசில்தார்ல இருந்து திமுக காரங்களும் எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளவு வெள்ளம் வந்திருக்கு தென்பெண்ணையில. அதனால இது அரசாங்கம் முழு வேலையில இதுதான் முழு வேலையா ஈடுபடணும். அவங்களுக்கு ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க, ஆனா பாதிப்புனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. 2000 ரூபாய் தூக்கி போடுவாங்க. இந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்த கூட முடியாது. அது சுத்தி இந்த சேருகிறது அள்ளி சுத்தப்படுத்த 2000 ரூபாய் போதாது. அதனால 2000 ரூபாய் மனசு பாரு எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஓட்டு மட்டும் வேணும், ஆனா மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னப்பா ஒன்னு அமைச்சர் மீது சேற்று அடித்தது தவறு. அமைச்சர் மீது மட்டும் கிடையாது, யார் மீதும் சேறு அடிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. கோபம் புரியுது. அது கோபத்தை வெளிப்படுத்த எவ்வளவு வகைகள் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க மீது வழக்கும் போடுறது அதை தவிர்க்க வேணும். ஏதோ கோபத்துல பண்ணிட்டாங்க, அது வேணுமே, யாராவது வேணுமே செஞ்சாங்கன்னா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அந்த கோபத்துல செய்தது அதுவும் அதையும் தவிர்க்கலாம், வழக்கு போடுவது தவிர்க்கலாம்.